வணக்கம். தொழிற்புரட்சி என்று ஒன்று மேற்கத்திய நாடுகளில் வந்தபோது உண்மையிலேயே அது உலகத்தை மாற்றி அமைத்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதாவது அதுவரை நாம் தரைப்பயணத்தில் செல்லுகிற போது குதிரைகளையோ மாடுகளையோ அல்லது கோவேறு கழுதைகளையோ பயன்படுத்தினோம். அதே போல் நீர்வழியாக பயணங்களின் போது காற்றை நம்பி பயணப்பட்டோம், பாய்மரக் கப்பல்கள் மூலமாக பயன்பட்டோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கண்டுபிடிப்புகள் நிகழத் தொடங்கின. அந்த கண்டுபிடிப்புகளுடைய பிதாமகர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவர் தோன்றினார் என்றால் அவர் பெயர் ஜேம்ஸ் வாட். இங்கிலாந்து தேசத்தில் 1736ஆம் ஆண்டு அயர்லாந்து பகுதியில் கிரீன் ஆர்க் என்கின்ற துறைமுக பகுதியில் பிறந்தார். இவருடைய தந்தையார் மிகச்சிறந்த உழைப்பாளி, இவருடைய தாயார் மிகச்சிறந்த கல்வியாளர். இந்த பின்னணி இவருக்கு இருந்ததன் காரணமாக இவர் அதிகமாக பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் கூட இவருடைய தாயாரிடத்தில் படித்தார். தாய்மொழி என்பதைப் போல தாய் இவருக்கு எல்லா வகையையும் கற்றுக் கொடுத்தார். 18வது வயது ஆகிற போது தாயார் மறைந்து போன பிறகு இவர் தன்னுடைய கவனம் முழுவதையும் கருவிகள் மீது திருப்பத் தொடங்கினார். அந்த காலத்தில் தண்டவாளங்கள் போடப்பட்டிருந்தன. ஆச்சரியம் பாருங்கள், விமானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே பாராசூட் பற்றி தன்னுடைய கற்பனையை ஓவியத்தில் தீட்டி வைத்திருக்கிறார் லியோனார்டோ டா வின்சி. அதுபோல் தண்டவாளங்கள் இருந்திருக்கின்றன. ரயில் வருவதற்கு முன்பாக ரயில் வே அப்படின்னாலே ரயில் போகின்ற பாதை என்று அர்த்தம். சரி, அந்த தண்டவாளத்தில் என்ன போயிருக்கோம் அப்படின்னா அதில் கோச்சு வண்டிகள் போயிருக்கோம், நடுவில் குதிரைகள் ஓடிருக்கு. நானும் என்னுடைய துணைவியாரும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முதல்ல ஆஸ்திரேலியா போயிருந்தப்ப அங்கே அந்த மலை பகுதிகளில் விறகுகள் சேகரிப்பதற்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருள்களை கொண்டு வர்றதுக்கும் தண்டவாளங்கள் போடப்பட்ட கோச்சு வண்டிகளில் நாங்கள் பயணம் பண்ணோம். நடுவில் குதிரை ஓடுது, அந்த தண்டவாளத்தில் இரும்பு சக்கரம் ஓடி வருது. நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. பழைய டிராகுலா படங்களில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த தண்டவாளங்கள் இருந்தன. ஆனால் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்த ஒன்று, எப்படி தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றிய பிறகுதான் மின்சார பல்பு கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுபோல் நீராவி என்பதனுடைய சக்தியை கண்டுபிடித்த ஒரு பெருமை பலருக்கு உண்டு என்றாலும் கூட அதில் முன்னணி வகிப்பவர் யார் என்று கேட்டால் ஜேம்ஸ் வாட் அவர்கள்தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் வகுப்பு வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். எப்படின்னா வகுப்பு முழுவதும் சொல்லுவார், டேய் நீராவியில் என்னடா செய்யலாம் அப்படின்னு கேட்ட உடனே நீராவியில் புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னான். இன்னொருத்தர் கொலக்கட்டை செய்யலாம் அப்படின்னா. இதைத்தான் பாகப்பிரிவினை படத்தில் எம்ஆர்ஆர் சொல்லுவார். மேல்நாட்டில் நீராவியில் கப்பல் விடுறான், ரயில் விடுறான், இங்கே கொலா புட்டு செஞ்சு வைத்துக்கொள்ள விடுறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த நீராவி அதனுடைய சக்தியை பயன்படுத்தி யந்திரங்களை இயக்க முடியும் என்பதை இவர் மிகச்சிறந்த ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடித்தார். இவருக்கு பெருந்துணையாக இருந்தவர் இவருடைய நண்பர் ஜான் ராப்சன். இவர்கள் இதை கண்டுபிடிக்கிற போது அதற்கு முன்பாக இருந்த நிலையிலிருந்து எப்படி வேறுபட்டார்கள், அதுதான் இதில் சிறப்பு. அதற்கு முன்பாகவும் இவற்றை, அதாவது கொதிகலன்களில் வெந்நீரை கொதிக்க வைத்து அது கொதிக்க வைக்கப்பட்ட வெந்நீரிலிருந்து வெளியேறுகின்ற நீராவியின் மூலமாக அது பிஸ்டல்களை இயக்கி சக்கரங்களை சுழல் வைக்கும். அதை வேடிக்கையாக சொல்லுவார் அந்த வாத்தியார். உட்கார்ந்துருந்தார் ஜேம்ஸ் வாட்டு. அப்போ வீட்டில் உலை கொதிச்சிச்சான். அந்த உலை மேலே இருக்கக்கூடிய மூடிய அந்த நீராவி தூக்குச்சான். இதை பார்த்த உடனே தான் யார் உதவியும் இல்லாமல் இந்த தட்டு மேலே போகுது அப்படின்னா இந்த நீராவிக்கு ஏதோ ஆற்றல் இருக்குதுன்னு அவர் யோசித்தார் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பார். இப்போ நமக்கு ரொம்ப சுலபமாக புரியுது. இதற்கு முன்பு இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த நீராவி கொதிகலன் அடிக்கடி குளிரூட்டப்படணுமா, இல்லாட்டி வெடிச்சிருமா. அப்போ குளிரூட்டப்பட்ட ஒவ்வொரு முறையும் அது மீண்டும் சூடேற்றப்படுவதற்கு நேரம் ஆகிட்டே இருக்குமா. இதனால் இந்த முயற்சி கைவிடப்பட்டிருந்தது. ஆனால் ஜேம்ஸ் வாட் என்ன பண்ணார்னா, இதற்கு தனியாக ஒரு அறை ஒன்றை உள்ள அமைச்சார். அதாவது கொதிகள் தனியாக, குளிரூட்டப்படுகின்ற நிலை தனியாக,
பிறகு நீராவியை உள்ளே செலுத்துவதற்கான வழி தனியாக என்று கண்டுபிடித்து அதன் மூலமாக இதை இயங்க வைத்தார். சரி, இவர் கண்டுபிடித்த நீராவி இயந்திரத்தின் மூலமாக முதலில் ரயில் கண்டுபிடிக்கப்பட்டதா என்றால் அதுதான் இல்லை. அது முதலில் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் நீரேற்று பம்புகளுக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கி நம்ம ஜெட் பம்ப் மூலமாக தண்ணியை கீழே இருந்து எடுக்கிறோம் பார்த்திங்களா, அது மாதிரி அவர் முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய கண்டுபிடிப்பின் மூலமாக பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளிக்கொண்டு வருவதற்காக இவருடைய கண்டுபிடிப்பு பயன்பட்டது. பிறகுதான் அது ரயிலுக்கு மாற்றப்பட்டது. நீராவி என்ஜின்கள் தோன்றின, தண்டவாளங்கள் போடப்பட்டன, உலகம் இணைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வாழ்ந்த காலத்திலேயே இவருக்கான பெரிய மரியாதைகள் கிடைத்தன. இவர் 1776 இந்த கருவியை முழுமைப்படுத்தினார். 65லேயே இதுக்கான முயற்சிகளில் வெற்றி பெற்றாலும் கூட 76 வரைக்கும் அவர் கடும் உழைப்புழைத்தார். இவருடைய அந்த பட்டறை, இரும்பு பட்டறை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி புனிதமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் கண்டுபிடித்ததன் காரணமாக உலகத்தினுடைய பயண வேகம் கூட தொடங்கியது. இதுதான் பெரிய ஆச்சரியமான ஒன்று. நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு 40 மைல்னு சொன்னால் அதை நடந்து போனால் இவ்வளோ நேரம் ஆகும், குதிரையில் போனால் இவ்வளோ நேரம் ஆகும். அதையே காரில் போனாவோ ட்ரெயினில் போனாவோ எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ தூரம் அதே தூரம்தான், நேரம் சுருங்கியது. இப்படி நேரத்தை சுருக்கிய பெருமை ஜேம்ஸ் வாட் அவர்களுக்கு தான் உண்டு. அதனால தான் 2009 லண்டன் மாநகரத்தில் ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. அவர்கள் $50 நோட்டில் 2 பேருடைய படத்தை வெளியிட்டாங்க. பவுல்டான் அப்படிங்கிற ஒருத்தருடைய படமும் ஜேம்ஸ் வாட் அவர்களுடைய படமும் வெளியிடப்பட்டது. 2 பேருடைய படம் கொண்டதாக ஒரு பவுண்ட் வெளியிடப்பட்டது முதல் முறையாக. அதுதான் சொல்கிறாங்க. இவருடைய கல்லறை அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு அடியில் இருக்கிறதாக இன்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் இவர் பயன்படுத்திய அந்த பொருள்கள் அத்தனையும் அருங்காட்சியகத்தில் கொண்டு வைத்திருக்கிறார்கள். நான் இப்போ சமீபத்தில் லண்டன் போயிருந்தபோது அந்த முதல் நீராவி என்ஜினுக்கான மாடலை நான் பார்த்து வந்தேன். அது பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனுடைய படங்கள் கூட என்கிட்ட இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. முதல் நீராவி என்ஜின் அதுதான் அப்படிங்கிறத நிறைய இடத்துல அந்த மாதிரி மாடல் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம்னு சொன்னால் ஒரு நிமிஷம் போயிட்டே இருக்கப்போ நின்று பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா, ரயிலாக இருந்தால் ஒரு நின்று பார்ப்போம், விமானம் நின்று பார்ப்போம், யானை நின்று பார்ப்போம். இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரு நிமிஷம் நிற்கணும் போல தோணும். இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், மரவட்டை அப்படின்னு ஒரு பூச்சி நம்ம ஊரில் உண்டு. அதுக்கு எப்படி பேர் வந்துச்சு தெரியுங்களா? ரயில் வந்த பிறகு ரயில் வண்டி பூச்சி அப்படின்னு பேர் வச்சோம். இது ரயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேரோ நமக்கு தெரியாது, அது மரவட்டை தான். ஆனால் ரயில் வந்த பிறகு அது வளைஞ்சு போகிறதுனால அதுக்கு ரயில் வண்டி பூச்சின்னு பேர் வச்சோம். இத்தனை இப்போ சாதனைகளை உலகுக்கு தந்த ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் ஜேம்ஸ் வாட் அவர்கள்தான். அறிவியல் மூலமாகத்தான் நாம் உலகத்தினுடைய இயக்கங்களை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீராவியினுடைய தந்தை என்கின்ற அளவில் போற்றப்படுபவர் ஜேம்ஸ் வாட் அவர்கள்தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.